ஒரு பண்டைய ஆசிரமத்தில் ஒரு ஆர்வமுள்ள சீடன் தனது குருவிடம் கேட்டான். குருவே, பெண்களை ஏன் கிருஹலட்சுமி என்று அழைக்கிறார்கள்? அது மகாலட்சுமி தேவியை அவமதிப்பதல்லவா? குரு சிரித்தார் மற்றும் மென்மையாகச் சொன்னார். மகனே, கேள். ஒரு காலத்தில் பகவான் புத்தரிடம் ஒரு இளைஞன் வந்தான். அவனுக்கு ஸ்வர்ணவர்ஷ தந்திரம், தங்கமழை மந்திரம் கற்றுக்கொள்ளும் ஆசை இருந்தது. புத்தர் அவனுக்கு அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் எச்சரித்தார், சரியான நேரத்தில் மட்டுமே அதை உபயோகப்படுத்து. ஒரு நாள் கள்வர்கள் அவனை பிடித்தனர். தன் உயிரை காப்பாற்ற அவன் அந்த மந்திரத்தை ஜபித்தான் மற்றும் வானத்தில் இருந்து தங்கமழை பெய்தது. ஆனால் பேராசைக்கு முடிவு எங்கே? மற்றொரு கும்பல் அவனை மீண்டும் பிடித்தது. அந்த மந்திரம் இரண்டாவது முறையில் வேலை செய்யவில்லை. அவன் உயிரிழந்தான். புத்தர் பின்னர் திரும்பி வந்தபோது அவர் கண்டார், தங்கம் எங்கும் சிதறி கிடக்கிறது, ஆனால் உயிரின் ஒளி எங்கும் இல்லை. குரு சீடனிடம் சொன்னார், மகனே, செல்வமும் அந்த மந்திரம் போல்தான். அதை கட்டுப்பாட்டுடன் நிதானத்துடன் கையாளுபவன்தான் உண்மையில் தன்யன், அதிர்ஷ்டசாலி. பேராசையில் விழுபவன் செல்வமே அவனை விழுங்கிவிடும். அதனால்தான் பெண்களை கிருஹலட்சுமி என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தங்கத்தை அல்ல, சௌபாகியத்தை, சாதகத்தை உருவாக்குகிறார்கள். எங்கு கிருஹலட்சுமி இருக்கிறாளோ அங்கே லட்சுமி தேவியின் தங்க ஒளி தானாகவே திகழ்கிறது.